திமுக கூட்டணி ரொம்ப நாளாக நிலைக்காதுன்னு. இவங்களுடைய திமுகவில் இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தாலே அவங்க எப்பயோ வெளில போகிறதுக்கான ஆயுதத்தோடு வெளில இருக்கிறாருன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்தியாவில் குஜராத்தில் மதுவிலக்கு நம்ம வச்சுருக்கிறோம். பீகாரில் மதுவிலக்கு, நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மதுவிலக்கு, மணிப்பூரில், மிசோராமில், நாகாலாந்தில் மதுவிலக்கு நாம் வச்சுருக்கோம். எல்லாமே பிஜேபி ஆட்சியில் இருக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது? இவங்க 2021 ஆட்சிக்கு வர முன்னாடி நாங்கள் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளை உயர்த்தியிருக்கிறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் தானே இருந்தார். இந்த மதுவிலக்கு என்ற இந்த கோரிக்கையே ஒரு பெரிய ட்ராமா. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற, அரங்கேற்றி கொண்டிருக்கிற ஒரு ட்ராமா. மக்களை திசை திருப்புவதற்கு திமுக அரசாங்கத்துடைய தோல்வி. முதலீடுனுடைய 17 நாட்கள் அமெரிக்காவுக்கு போனார், அங்கேருந்து எந்த முதலீடும் வரல. மக்கள் அது கேள்வி கேட்பாங்க,